கடவுள் படைச்சதுலேயே 2 சிறப்பான பூ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எனக்கு கழுவி ஊற்றுவீங்க. ஸோ ஒன்று ஆவாரம்பூ, இன்னொன்று ஆவாரம்பூ தான். ஆவாரம்பூ ரொம்பவே மருத்துவ குணமாயிருக்கு. அதில் முக்கியமாக பெண்களுக்கு ஃபேஷியல் டு ஹேர்லேருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ஆண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா உடல் பருமன், ஒபிசிட்டி, அதுக்கப்புறம் டயபெட்டிஸ் எல்லாத்துக்குமே வந்து ஆவாரம்பூ வந்து சிறந்த ஒரு மெடிசனாக இருக்கும். கேர்ள்ஸ் வந்து ஆவாரம்பூ வந்து பாலில் கொதிக்க வச்சு குடிச்சாங்கன்னா நல்லா வந்து கலர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லலாம். மீடியம் டோன்லேருந்து கொஞ்சம் பிரைட்டர் டோனுக்கு இன்க்ரீஸ் ஆவாங்க. ஐ மீன் வந்து கம்ப்ளெக்ஸ். அது போக மார்னிங்கில் தண்ணியில் கொதிக்க வச்சு நல்லா டீ மாதிரி குடிச்சாங்கன்னா வந்து உடல் பருமன் குறையும், தொப்பெல்லாம் குறையும். இதுவே நல்லா காய வச்சு அரைச்சி சீக்காவோட சேர்த்து நம்ம தலைக்கு யூஸ் பண்ணி ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப் அந்த மாதிரி ஹேர் ப்ராப்ளம்க்கு நல்ல ஒரு ரெமெடியா இருக்கும். இந்த ஆவாரம்பூ வந்து நம்ம ஊர்ல கிடைக்கிறது கஷ்டம். பட் இது அக்டோபர் டு ஜனவரி மந்த் வரைக்கும் நம்ம கீரைக்கார அம்மா கிட்ட வந்து ஈஸியா இது கிடைக்கும். நான் வந்து இது 20 ரூபீஸ்க்கு கீரைக்கார அம்மா கிட்ட இருந்து வாங்கியிருந்தேன். இந்த பூ வந்து உங்களுக்கு டைரக்டா கிடைக்கல அப்படின்னா வந்து நீங்க நாட்டு மருந்து கடையில வந்து ட்ரையான ஆவாரம்பூ வாங்கிக்கலாம். பட் இப்போ எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சதால நான் என்ன பண்றேன், இதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு உரல்ல போட்டு நல்லா இடிச்சு எடுத்துக்க போறேன். ஆக்சுவலா இது மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம். பட் இந்த உரல் நான் புதுசாக வாங்கியிருக்கனால இதை காட்டுறதுக்காக நான் இதில் போட்டு அரைக்கிறேன். பட் இதில் அரைக்க முடியல. ஸோ நான் மிக்சியில் போட்டு நம்ம அரைக்கும் போது என்ன பண்ணணும்னா, இது நல்லா வாஷ் பண்ணி ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறோம் இல்லையா, இது கூட வந்து ஒரு 2 ஸ்பூன் போல் கேர்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆவாரம்பூவில் வந்து நல்லா கேர்டு கலந்து நம்ம ஃபேஷியல் மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டன் ஆகும், ஆக்னிலாம் ரிமூவ் ஆகிடும், டீடான் பண்ணும், நல்ல ஒரு இன்ஸ்டன்டான ஒரு கோல்டன் க்ளோ. இந்த மாதிரி அரைச்சி நம்ம வந்து ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து ஒரு 1 வீக்கு போல் இது யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு 4 டேஸ்க்குள்ளே முடிச்சு அப்போ தான் அதோட தன்மை வந்து நம்மளுக்கு முழுசாக கிடைக்கும். அதுக்கப்புறம் அது ஓல்ட் ஆகிடும் இல்லையா, நம்ம ஃப்ரிட்ஜில் வேறு ரெஃப்ரிஜரேட் பண்ணுறோம். அதனால் இது நீங்கள் வெளியே வச்சிங்கன்னா வந்து நாசமாக போயிடும். அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் இதை பார்த்து கற்றுக்குங்க. இல்லை உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கூட அரைச்சி வச்சுட்டு நீங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டன் ஆகுது, உங்களால் கண் குளிர பார்க்க முடியும். கண் குளிர்னு சொல்லும்போது ஞாபகம் வருது, சைனஸ் வீசிங் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஆவாரம்பூ பேக் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நேரம் வச்சுக்காதீங்க. ஏன்னா வந்து இது ரொம்ப குளிர்ச்சி. ஸோ இப்போ வந்து நல்லா நான் அரைச்சிட்டு இதை வந்து நான் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறேன் பாருங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, நல்லா கிளென்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து ஈக்குவலாக உங்கள் ஃபேஸில் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி, இது வந்து உங்ககிட்ட ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் அதில் வந்து அப்ளிகேஷன் பண்ணி, எனக்கு கையில் பண்ணுறது வசதியாக இருக்குது அதனால நான் வந்து கையில் போட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சம் செமி ட்ரை ஆகட்டும், ரொம்பவே ட்ரை ஆக தேவையில்லை. ஏன்னா வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுக்கும்போது அது நல்லா எக்ஸ்போலியேட் பண்ணும். நல்லா காஞ்சிருச்சு, இதை வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணக்கப்புறம் பாருங்கள் என் ஸ்கின்ல என்ன ஒரு இன்ஸ்டன்டான ஒரு க்ளோ. உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து இந்த பிம்பிள்ஸ் வந்து இது ரெடியூஸ் பண்ணும். உங்கள் வாய்க்கு கீழே அந்த கழுத்தில் அந்த மாதிரிலாம் பிக்மெண்டேஷன் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து கண்டிப்பாக லைட்டன் பண்ணும். ஸோ செம்மையாக 20 ரூபாயில் ஒரு ஃபேஷியல் பண்ணலாம் அப்படின்னா வந்து ஆவாரம்பூ வந்து நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். ஆவாரம்பூ வந்து சீப் அண்ட் பெஸ்ட். அப்புறம் வந்து இதில் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது, எல்லா ஸ்கின்னுக்குமே செட் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு கேர்டு செட் ஆகுதுன்னா நீங்கள் வந்து பால் போட்டு கூட இது ஃபேஷியல் பேக் யூஸ், அதுவும் இல்லைன்னா நீங்கள் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணி இந்த ஃபேஸ் பேக்கை போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. உங்கள் ஞாபகார்த்தம் நான் வச்சுக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க.